ஒரு அழகான காட்டில் சோட்டுக்காகமும் சிட்டுக்கிளியும் இருந்தன. ஒரு நாள் சோட்டுக்காகம் உணவு தேடி வெளியே சென்று விட்டன. சிறிது நேரம் கழித்து சிட்டுக்கிளி வெளியே வந்தது. அப்பொழுது அவள் வீட்டின் வெளியே 3 முதியவர்கள். அவர்களை பார்த்ததும் சிட்டு, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களை பார்த்தால் பசியுடன் இருப்பதாக தெரிகிறது. அதனால் என் வீட்டிற்கு வாருங்கள். நான் ஏதாவது சாப்பிடுவதற்கு தருகிறேன் என்று சிட்டு கேட்டாள். அதற்கு அந்த 3 முதியவர்களும், வீட்டில் உன் கணவன் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அதற்கு அவள், அவர் வீட்டில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார் என்று பதிலளிக்கிறார். அதற்கு அவர்கள், அப்படியென்றால் உனது கணவர் வரும் வரை நாங்கள் வரமாட்டேன் என்று கூறிவிடுகிறார்கள். மாலையில் சோட்டு வீட்டிற்கு வந்து விடுகிறான். அவனிடம் சிட்டு நடந்தவற்றை கூறுகிறாள். அதற்கு சோட்டு, நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று கூறி அவர்களை அழைத்து கியாண்டு வா. சிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து அம்மூவரையும் அழைக்கிறாள். அதற்கு அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்று கூறுகிறார்கள். ஏன் அப்படி என்று அவர்களிடம் கேட்டாள். அதற்கு அதில் ஒரு முதியவர் ஒருவரை காண்பித்து, இவர் செல்வம் என்றும் மற்றொருவரை காமித்து, இவர் வெற்றி என்றும் நான் அன்பு என்றும் கூறி உள்ளே சென்று உன் கணவனிடம் எங்கள் மூவரில் யார் உன் வீட்டிற்கு வரவேண்டும் என்று ஆலயாசனை செய்து எங்களிடம் சால். உடனே சிட்டு வீட்டின் உள்ளே வந்து சோட்டுவிடம் முதியவர் சொன்ன அனைத்தையும் கூறுகிறார். அதை கேட்ட சோட்டு மிகவும் மகிழ்ச்சியாக, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு, நாம் நம் வீட்டிற்கு செல்வத்தை அழைப்பேயாம். அவர் நம் வீட்டை செல்வத்தால் நிரப்பி விடுவார் என்று தன் மனைவியிடம் கூறுகிறார். அதை கேட்ட அவருடைய மனைவி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். ஏன் நாம் நம் வீட்டிற்கு வெற்றியை அழைக்க கூடாது என்று கேட்டாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை வீட்டில் ஒரு மூலையில் இருந்த அவளுடைய மகள் அவர்களிடம் வந்து, ஏன் நாம் அன்பை அழைக்க கூடாது? அவரை அழைத்தால் நம் வீட்டை அன்பால் நிரப்பி விடுவார் அல்லவா என்று அவள் தன் கருத்தை கூறினாள். அதை கேட்ட அவளுடைய தந்தை தன் மகள் ஆசைப்படியே வீட்டிற்கு அன்பை அழைக்க முடிவு செய்தனர். பிறகு தன் மனைவிடம், நீ வெளியே சென்று அன்பை நம் வீட்டிற்கு அழைத்து கியாண்டு வா என்கிறாள். சிட்டு வெளியே வந்து மூவரையும் பார்த்து, உங்களில் யார் அன்பு? அவர் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்கிறாள். அதை கேட்ட அன்பு வீட்டிற்கு செல்கிறான். அவரை பின்தொடர்ந்து மற்ற இருவரும் வருகின்றனர். இதை பார்த்த சிட்டு மற்றொரு இருவர்களிடமும், ஏன் நீங்கள் வருகிறீர்கள்? நான் அழைத்தது அன்பை மட்டும்தானே என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறார். அதற்கு அம்மூவரும் ஒன்றாக சிட்டுவிடம், நீ செல்வத்தையா அல்லது வெற்றியையா அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே இருந்திருப்பேயாம். ஆனால் நீ அன்பை அழைத்திருக்கிறாய். எங்கு அன்பு இருக்கிறதேயா அங்கு செல்வமும் வெற்றியும் என்று பதிலளிக்கிறார்கள். எனவே அன்பு இருக்கும் இடத்தில்தான் செல்வமும் வெற்றியும் ஒன்றாக இருக்கும். எனவே நம்ம அன்பையை